பெருசா சிக்னல் தெரியல. பட் ஹேவிங் செட் தட் ஒன் நெவர் நோஸ் வித் பாகிஸ்தான் என்ன மாதிரி என்னைக்கு டேர்ன் அப் பண்ண போறோம், எந்த பக்கம் பெட்ல இருந்து எழுந்துக்கு போறாங்க, வலது பக்கமா இடது பக்கமான்னு தெரியாதுன்ற மாதிரி ஒரு கேம்பிள் தான். நெட்ல எல்லாம் ஆடலாம், நிறைய பயிற்சி பண்ணலாம், பிரயத்தனம் பண்ணலாம், வேர்வை சிந்தலாம். பட் மேட்ச்ல பண்ணி காமிச்சாதான் ஒரு ப்ரொஃபஷனல் பிளேயருக்கு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட், ஒரு திருப்தி இருக்கும். பாகிஸ்தானோட ஆடுறவங்களோ அது நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான் அதை சரமவுண்ட் பண்றதுக்கு. சார், இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் வேர்ல்ட் கப் சினாரியோல நம்மள டிஃபீட் பண்ணதே வந்து இந்தியாவை டிஃபீட் பண்ணதே 2017ல ஃபைனல்ல தான் வந்து டிஃபீட் பண்ணாங்க. சோ இப்போ வந்து ஹோம் கண்டிஷன்ல விளையாடல, துபாயில தான் வந்து விளையாட போறாங்க. எப்படி சார் இருக்கும் இந்த மேட்ச்? அது நியூட்ரல் கண்டிஷன். நீங்க சொன்ன கேம் ஓவல்னு நினைக்கிறேன். ஜடேஜாக்கும் அஸ்வினுக்கும் ஒரு ஃபர்கெட்டபிள் ஈவினிங் 70 ரன்ஸ் அதை கன்சீட் பண்ணாங்க. அஸ்வின் மேல ஒரு ரேப் அந்த நக்கல்ன்ற மாதிரி. அஸ்வினுக்கு அது ஒரு சின்ன குறை தான், ஒரு தாக்கம் தான். அதுக்கு அப்பாற்பட்டு அன்னைக்கு ஃபக்கர் ஜமான் அடிச்சார். இன்னைக்கு ஐரானிக்கா ஃபக்கர் ஜமான் தான் அன்பார்ச்சுனேட்லி நீங்க சொல்ற கேம்ல நல்ல ஒரு மாதிரி ஆட முடியாம நியூசிலாண்டோட அடிச்சு தேங்கி இந்தியாவோட ஆடுறதுனால, இந்தியா பர்டிகுலர்லி நல்ல எல்லா பிளேயர்ஸும் நல்ல வெரி குட் ரெட் ஹாட் ஃபார்ம்ல இருக்கிறதுனால இந்தியா ஐ திங்க் ஆர் ஃபேன்சி டு வின் நினைக்கிறேன். சார், இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் எப்பயுமே இந்த மேட்ச்சுக்கு வந்து என்னதான் வந்து ஆஷஸ்லாம் சொன்னாலும் இல்லை வந்து இந்தியா ஆஸ்திரேலியான்னு சொன்னாலும் இந்தியா பாகிஸ்தான் ஒரு பைலாட்டரில் ஆட மாட்டாங்க, வெறும் வேர்ல்ட் கப்ஸில் ஆடுவாங்க. அப்படி வர ஒரு மேட்ச் வந்து இட் இஸ் கோன் பி ஹியூஜ். ஸோ வந்து இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் ஏன்னா வந்து முதல்ல அவங்க வந்து ஒரு வேர்ல்ட் கப் சினாரியோவில் நம்மளை டிஃபீட் பண்ணதே வந்து இந்தியாவை டிஃபீட் பண்ணதே 2017ல ஃபைனலில் தான் வந்து டிஃபீட் பண்ணாங்க. ஸோ இப்போ வந்து ஹோம் கண்டிஷனில் விளையாடல, துபாயில தான் வந்து விளையாட போகிறாங்க. எப்படி சார் இருக்கும் இந்த மேட்ச்? அது நியூட்ரல் கண்டிஷன். நீங்க சொன்ன கேம் ஓவல்னு நினைக்கிறேன். ஜடேஜாக்கும் அஸ்வினுக்கும் ஒரு ஃபர்கெட்டபிள் ஈவினிங் 70 ரன்ஸ் அதை கன்சீட் பண்ணாங்க. அஸ்வின் மேல ஒரு ரேப் அந்த நக்கல்ன்ற மாதிரி. நியர்லி 20-24 months 19 வேர்ல்ட் கப் கூட மிஸ் பண்ணாரு. 2-3 years ஹைபர்னேஷன்ல இருந்தாங்க. அஸ்வினுக்கு அது ஒரு சின்ன குறை தான், ஒரு தாக்கம் தான். அதுக்கு அப்பாற்பட்டு அன்னைக்கு ஃபக்கர் ஜமான் அடிச்சார். இன்னைக்கு ஐரானிக்கா ஃபக்கர் ஜமான் தான் அன்பார்ச்சுனேட்லி நீங்க சொல்ற கேம்ல நல்ல ஒரு மாதிரி ஆட முடியாம நியூசிலாண்டோட அடிச்சு தேங்கி அவரும் வர இன்ஜுரி போதாத்துக்கு அன்பார்ச்சுனேட்லி ஃபீல்டிங் இன்ஜுரினால பேட்டிங் ஆட முடியாம, பாதத்தை நவுத்த முடியாம தவிச்சது. ஏன்னா அவர் வந்து டாப் ஆர்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ரிலையன்ட் ஆன் பாபர் அசாம், ஒரு மாதிரி ஆர்த்தடாக்ஸா. இன்ஃபேக்ட் நிறைய பேர் மாடர்ன் டே ஸ்கெப்டிக்ஸ் ஒன் டே ஃபாலோ பண்றவங்க கூட சொல்லுவாங்க ரொம்ப பிரிமிட்டிவா ஏன்ஷியன்ட் டெக்னிக் எம்ப்ளாய் பண்றாங்க. ஏன்னா இந்த காலத்துல நீங்க சொன்ன மாதிரி ரோஹித் சர்மா மாதிரி ஒரு பிளேசிங்கா இம்பீட்டஸ் ஆப்போனன்ட் டிரா பண்ணி ஆடுற மாதிரி பேட்டிங் ஸ்டைல் தான் இப்போ வந்து இன் திங். ஏன்னா பவர் பிளேல காஸ் பண்ணோம். அது 19 வேர்ல்ட் கப்ல அதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் ஜேசன் ராய் இங்கிலீஷ் பேட்ஸ்மேன்லாம் அதை வந்து பயர்ஸ்டோ அது இதெல்லாம் ஆடி நம்ம பார்த்து ரசிச்சிருக்கோம். அதனால தான் வின் பண்ணாங்க. நியூசிலாண்டும் அந்த மாதிரி ஸ்டைல் தான் எம்ப்ளாய் பண்ணாங்க. இவங்க கொஞ்சம் ஒரு மாதிரி பிரிமிட்டிவ் மெத்தடுக்கும் அப்பாற்பட்டு இவர் தான் அடிக்கிற பிளேயர். யாரு? ஜமானும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆட்ஸ் ஆர் ரியலி ஸ்டாக்ட் அகேன்ஸ்ட் பாகிஸ்தான். அதுக்கு அப்பாற்பட்டு இந்தியாவும் நல்ல கன்வின்சிங் விக்டரி. பிக் மூமெண்ட்ஸ்ல நீங்க சொல்லாம ஐசிசி கேலண்டர்ல மீட் பண்ணாலும் ஆட் பிளிப் இங்கேயும் அங்கேயும் எப்போ ஒரு வாட்டி இருக்கு. அப்கோர்ஸ் நம்ம ஆஸ்திரேலியால ஒரு பல்சேட்டிங் கேம் ஆடணும். விராட் கோலியோட இன்னிங்ஸ் நம்ம பார்த்தோம் T20 வேர்ல்ட் கப்ல. அதுக்கப்புறப்பட்டு இங்கேயும் அங்கேயும் அடிபட்டுருக்காங்க தவிர பை அண்ட் லார்ஜ் 2024 வேர்ல்ட் கப்லயும் வந்து டெஃபினட்டா தோக்குற மேட்ச் தான் சார். கரெக்ட். 120 டிஃபெண்ட் பண்றதெல்லாம் வந்து கரெக்ட். ஸோ நம்ம பை அண்ட் லார்ஜ் இந்தியா என்ஜாய்ட் த கிரேட்டர் ஆஃப் த அட்வான்டேஜஸ் அகேன்ஸ்ட் பாகிஸ்தான். ஸோ ஐ டோன்ட் சி தட் அது மாதிரி பாகிஸ்தான் திடீர்னு பூந்த அந்த ரெக்கார்ட் அப்செட் பண்ற மாதிரி இன்னும் பெருசா சிக்னல் தெரியல. பட் ஹேவிங் செட் தட் ஒன் நெவர் நோஸ் வித் பாகிஸ்தான் என்ன மாதிரி என்னைக்கு டேர்ன் அப் பண்ண போறோம், எந்த பக்கம் பெட்ல இருந்து எழுந்துக்கு போறாங்க, வலது பக்கமா இடது பக்கமான்னு தெரியாதுன்ற மாதிரி ஒரு கேம்பிள் தான். பாகிஸ்தான் சைடு அவங்க வந்து அந்த டேலண்ட் எப்படி ஹார்னஸ் பண்ணி கொண்டு வருவாங்க, எப்படி அப்செட் பண்ணுவாங்க, யாரோட உதப்படுவாங்க என்னன்னு சொல்லவே முடியாது. பாகிஸ்தானை 99 வேர்ல்ட் கப்ல ஐ ரிமெம்பர் பங்களாதேஷோட அடிப்பட்டு பங்களாதேஷ் ஒரு லைம் லைட்டுக்கு கொண்டு வந்தாங்க. ஸோ ஒரு மாதிரி சாம்பியன் சைடையும் அடிச்சு சாச்சிருவாங்க. ஸோ சொல்லவே முடியாது. பட் ஹேவிங் செட் தட் இந்தியாவோட ஆடுறதுனால, இந்தியா பர்டிகுலர்லி நல்ல எல்லா பிளேயர்ஸும் நல்ல வெரி குட் ரெட் ஹாட் ஃபார்ம்ல இருக்கிறதுனால இந்தியா ஐ திங்க் ஆர் ஃபேன்சி டு வின் நினைக்கிறேன். சார், இந்தியன் பேட்டிங் விசஸ் பாகிஸ்தான் போலிங் கடைசியா இந்தியா வந்து ஆடின ஒரு 5-6 மேட்ச்ல அவங்களோட போலிங் வந்து இந்தியன் பேட்டிங் அதுவும் எஸ்பெஷலி டாப் ஆர்டரை வந்து பயங்கரமா வந்து அப்செட் பண்ணியிருக்கு. ரோஹித் சர்மா ஆகட்டும், KL ராகுல் முன்னாடி ஓப்பனிங் ஆகிட்டு இருந்தார், அவராகட்டும், சுப்மன் கில், கோலி எல்லாரையுமே வந்து லெஃப்ட் ஆர்ம் சீமர்ஸ். கரெக்டா சொன்னாங்க. முகமது அமீரோ இல்ல வந்து ஷைன் அப்ரிடியோ, இப்ப நசீம் ஷாவும் கூட வந்து நல்லா போடக்கூடிய ஒரு பவுலர். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த போலிங் த்ரெட் இனிஷியலா இருக்கும்ல சார்? அந்த த்ரெட் டெஃபினட்டா இருக்குமே. அது இல்லைன்னு சொன்னா அது பொய்ன்ற மாதிரி ஆயிடும். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி அழகா கரெக்டா சொன்னேன். ஷைன் அப்ரிதி தான் என் மனசுல கேட்க எனக்கு அதான் இருந்தது. அந்த லெஃப்ட் ஆர்ம் ஓவர்ல ரோஹித் சர்மாக்கு அந்த வல்னரபிலிட்டி இருக்குது. ஏன்னா பிச்சிங் இன் லைன் ஆகி பால் ஸ்ட்ரைட்டன் ஆச்சுன்னா அவர் மாட்டிக்கிறாரு ரோஹித் சர்மா.
ஸோ அதுக்கு அப்பாற்பட்டு நேற்றுக்கே ஒரு டைனி பிட் ஆஃப் ஒரு இரிட்டேஷன் இருந்தது. ஃபிஸோட போலிங் ஆடுறது கூட லெஃப்ட் ஆம் ஓவரில் ஒரு பால் வந்து அவுட் சைடில் கொஞ்சம் கடுகத்திரம் பிச்சனால தப்பிச்சாரு. பட் அந்த த்ரெட் இருக்குங்க. பட் அகைன் அங்கே தான் வந்து டைனி யூ ஹேவ் டு திங்க் ஆன் யுவர் ஃபீட். பேட்ஸ்மேனாக இருந்தீங்கன்னா டக்குன்னு சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ணறதுக்கு உங்களுக்கு மனநிலை இருக்கணும். டக்குன்னு ஓப்பன் ஸ்டான்ஸ் ஆகிடணும். டக்குன்னு 2 ஷோல்டர் ஸ்டான்ஸ் ஆகி கொஞ்சம் ஓப்பன் பண்ணிட்டு 2 வைடாக பார்த்தீங்கன்னா பந்த யூல் பி இன் அ பெட்டர் பொசிஷன், பர்டிகுலர்லி லெஃப்ட் ஆம். ரோஹித் சர்மாவும் ஓகே வருஷக்கணக்காக 10-12 இயர்ஸாக சர்க்கியூட் இருக்குன்னா அவருக்கு ஒரு நீங்கள் சொல்ல மாதிரி ஒரு ஆக்சுவலி ஹீல் இருக்குது. டெஃபினட்டாக ஒரு வீக் லிங்க் லெஃப்ட் ஆம் ஓவர் எல்பிட்டு ட்ராப் பண்ணுறாங்க. அதே கேஎல் ராகுல் அவுட்டாக இருக்கார் தவிர பட் அதுலேருந்து எப்போ கற்றுக்க முடியும்? நீங்கள் நெட்லலாம் ஆடலாம், நிறைய பயிற்சி பண்ணலாம், பிரயத்தனம் பண்ணலாம், வேர்வை சிந்தலாம். பட் மேட்ச்சில் பண்ணி காமிச்சாதான் ஒரு ப்ரொஃபஷனல் பிளேயருக்கு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட், ஒரு திருப்தி இருக்கும். நம்ம இந்த ப்ராப்ளம்லேருந்து நம்ம சர்மவுண்ட் பண்ணிட்டோம் வந்துட்டோன்னு. ஸோ நாளைக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. நாளைக்கோ இன்னைக்கு பாகிஸ்தானோட ஆடுறவங்களோ அது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான் அதை சர்மவுண்ட் பண்ணுறதுக்கு. பட் அந்த த்ரெட் இருந்துன்னு தான் இருக்குது டெஃபினட்டாக. பட் ஆனால் பாகிஸ்தான் எந்த அளவுக்கு டெஸ்பரேட்டாக இருக்காங்க, தே வாண்ட் டு கம் பேக், எவ்வளோ ஹர்ட் அண்ட் இன்ஜர்டு, அதுவும் ஹோம் சாயில் கராச்சியில் இந்த மாதிரி ஒரு சிவியர் ட்ரப்பிங்குங்க. அது நியூசிலாண்டோட சரியான ட்ரப்பிங்கு. பட் நியூசிலாண்டுக்கு வி ஹவ் டு சிங் யுவர் ப்ரைசஸ். என்ன பியூட்டிஃபுல் ஆனா பாரு யங், இங்கே அட்டகாசமாக ஆனார் டெஸ்ட் மேட்ச்சில். அதுக்கப்புறப்பட்ட அந்த லேத்தம் என்ன பியூட்டிஃபுல்லாக வந்து மிடில் ஆர்டரில் என்ன லெஃப்ட் ஹேண்டர், என்ன கிரேஸு, பாலை அடிக்கிற மாதிரியே தெரில, க்ளீனாக அழகாக பிக் பண்ணி சதையும் எலும்பையும் பிரிக்கிற மாதிரி பிரிச்சுட்டு ஒரு பியூட்டிஃபுல் ஸ்டாண்டு. அதுக்கப்புறப்பட்டு 350 அடிச்சாங்க. ஒரு ஸ்டேஜில் நம்ம பார்க்குறச்ச கமெண்டேட்டர்ஸ்லாம் 220, 250 வந்து சிக்கலாக இருக்கும், தாக்கமாக இருக்கும்ன்ற மாதிரி சொன்னாங்க. பட் அந்த விக்கெட்ஸ் இன் ஹேண்ட் ரொம்ப வைட்டல் இம்பார்ட்டன்ஸுங்க. அந்த மிடில் ஓவர்ஸ் அதாவது 10 to 40 விக்கெட்ஸ் இன் ஹேண்ட் இருக்கிறது அது கோல்டு மாதிரி, அது ப்ரெஷியஸாக அதை பாதுகாக்கணும். ஏன்னா செட் பேட்ஸ்மேன் அப்பாற்பட்டு நான் ஒரு 5 நிமிஷம் முன்னாடி சொன்ன மாதிரி 100 அடிச்சதுக்கு பலன் 2 பேர் 100 அடிச்சாங்க. ஸோ அதனால தான் அந்த பலன் கிடச்சிது நியூசிலாண்டுக்கு. சார் எப்பயுமே சொல்லுவாங்க ஏஷியன் டீம்ஸ் பிளே ஸ்பின் வெல் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ இந்த ஜென்ரேஷன்லையோ இல்லை ஒரு லாஸ்ட் 5 இயர்ஸாவோ ஏஷியன் டீம்ஸ் இட்ஸ் நாட் பிளேயிங் ஸ்பின் வெல் அப்படின்றது என்னோட ஒரு கம்ப்ளைண்ட்டாக கூட வச்சுக்கலாம் சார். பாகிஸ்தான் அன்னைக்கு மேட்ச்ல பார்த்தீங்கன்னா கூட சாட்னர் நடுவில் வரும்போது தே காட் விக்கெட்ஸ். இந்தியா ரீசெண்டாக ஸ்பின்னுக்கு வந்து அவ்வளோ விக்கெட்ஸ் கொடுக்குறாங்க. அது T20 இருந்தாலும், ஒன் டேவாக இருந்தாலும், டெஸ்ட்டாக இருந்தாலும் ஸ்பின்னர்ஸ் அகெயின்ஸ்ட் இந்தியா ஆர் கெட்டிங் விக்கெட்ஸ். ஃபாஸ்ட் பவுலர்ஸை கூட நல்லா ஆடிறாங்க. பட் இப்போ ஸ்பின்னர்ஸை வந்து இது பண்ணுறாங்க. ஸோ வந்து ஸ்பின்னுக்கு வந்து ஏஷியாவில் இப்போ வந்து அந்த அளவுக்கு குவாலிட்டி இல்லையா சார் அப்படின்னு ஏஷியான்னு ஜென்ரிக்காக சொல்ல முடியுமான்னு தெரியல. நம்ம இங்கே ரஞ்சி ட்ராஃபிலாம் பார்க்குறோம், கவர் பண்ணுறோம். நான் அந்த சமயத்தில் பார்க்கறச்ச பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே இந்தியன் போர்ட்ஸ் வந்து எல்லாம் ஒரு டைரக்டிவ் கொடுத்த மாதிரி நார்த் ஜோனில் இந்தியா ஃபுல்லும் அந்த மான்சூன் பீரியட் அவாய்ட் பண்ணிச்செல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி க்ரீன் கிராசி சீமிங் ட்ராக்ஸ் தான் கிடைக்குது. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நல்லா போலிங் போடுறதுனால ஸ்பின்னர்ஸ்க்கு அந்த அளவுக்கு குதூகலம் இல்லை. சர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 day மேட்ச்சில் 3.5 days 3 daysக்கு அப்புறம் தான் ஸ்பின்னே வரதுக்கு சான்ஸ் இல்லாமல் வேர் அண்ட் டேருக்கு அப்புறம் தான் வர முடியாது. ஏன்னா ஒரு மாதிரி அக்டோபர் நவம்பர்லேயே நிறைய மேட்ச் ஆடுறதுனால குளிர் வெதரில் உங்களுக்கு அந்த பந்து வந்து அவ்வளோ திரும்பாது. ஏன்னா கோல்டாக இருக்கும், ஃபிங்கர்ஸ்லாம் வெதர் ரொம்ப ஃப்ரீசிங்காக இருக்கும். அதுக்கும் அப்பாற்பட்டு பிச்சு ட்ரையாக டஸ்டியாக டயர்டாக இருந்தால் தான் உங்களுக்கு பிச்சிலேருந்து டேர்ன் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ ரொம்ப ஸ்கில்ஃபுல் போலராக காற்றுல டிஃபீட் பண்ணோம், அதுக்கப்பாற்பட்டு சர்ஃபேஸில் டிஃபீட் பண்ணோம். ஸோ அதனால தான் நான் நினைக்கிறேன் இந்தியாவோட அசெண்டன்சி பேஸ் போலர்ஸ் ஒரு மாதிரி கன்வேயர் பெல்ட்டில் வர மாதிரி வந்துனே இருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க. பேக் ட்ராப்பில் ஒருத்தர் இன்ஜுரி ஆகி 2 பேர் இன்ஜுரி ஆனால் கூட நமக்கு வந்து என்லெஸ்ஸாக சப்ளை ஆஃப் ஃபாஸ்ட் மென் இருக்காங்க. தவிர ஸ்பின்னர்ஸ் அந்த அளவுக்கு ஒரு மாதிரி கேப்பிங் ஹோல் இருக்குது. அதுக்கும் அப்பாற்பட்டு நிறைய T20 ஆடினீங்கன்னா அந்த இன்னிங்ஸ் பில்டிங்கு ஸ்பின்னை பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆடுறதே ஒரு கெட்டிகாரத்தனமான ஆர்ட் அது. ஸோ நீங்கள் அடிச்சு கீழ்ச்சி எல்லாரையும் போட்டு சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்க முடியாது. ஸோ மாதிரி பால் கறக்கிற மாதிரி கறக்கணும், சிங்கிளாக எடுக்கணும், வெயிட்டிங் கேம் அப்படின்னா ஸ்பின்னர்ஸும் பார்த்தீங்கன்னா ஆர்டர் நீ சிங்கிள் எடுத்துகிட்டே இருக்கணும், அவனை உங்களுக்கு போட வைக்கணும். சிங்கிள் எடுக்க போய் ஸ்ட்ரைக் மாறினே இருக்கச்ச போலர் இரிட்டேட் ஆகி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி டாட் பாலே கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஒரு க்ளோரி பால் ட்ரை பண்ணுவான். அந்த க்ளோரி பால் பூரா ஊந்துதான் அதை 4 அடிச்சிடுவான். இதுதான் ஒரு சீசன்டு பேட்ஸ்மேன்லாம் பண்ணுவான். ஸோ அதெல்லாம் ஒரு ஆர்ட்டெல்லாம் வந்து மேபி அந்த ஆப்சன்ஸ் ஆஃப் ஸ்பெண்டிங் டைம் இந்த விடியல் நான் சொன்ன மாதிரி நிறைய T20 கிரிக்கெட்டு அது இதெல்லாம் ஆடினதுனால ப்ராப்ளி அது ஒரு பிட் ஆஃப் அ டையிங் ஆர்ட். ஏன்னா ஏர்லியர் ஜென்ரேஷன் நம்ம பார்த்துருக்கோம். ராகுல் டிராவிட், VVS லக்ஷ்மன், சேவாக், ஓப்பனர்ஸே கம்பீர், டெண்டுல்கர், கங்குலி என்ன ஃபீட்டை யூஸ் பண்ணி அழகாக நேராக 6 அடிப்பாங்க, ஸ்வீப் அடிப்பாங்க டேர்னிங் ட்ராக்ஸில். நான் சொன்ன 5, 6, 7 நேமு அட்டகாசம். அது அப்பாற்பட்டு சுப்பிரமணியம், பத்ரிநாதன், சென்னை சேர்ந்த நிறைய பிளேயர்ஸ் நம்ம சர்க்யூட்டில் பார்த்துருக்கோம். ஸ்பின் ரொம்ப அடெப்டாக கிளவராக ஆடுவாங்க, ஃபீட்டையும் யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று பந்தை டேர்னே பண்ண விடாமல் பிச்சுக்கு போயிட்டு ஆடுவாங்க. இல்லை பந்து நல்லா டேர்ன் பண்ணி என்னென்ன பண்ணுமோ பண்ணி முடிச்சதுக்கப்புறம்
சாத்துவாங்க மண்டை மேல, புல்லோ கட்டோ அடிப்பாங்க. ஸோ அது கெட்டிக்காரத்தனமான பேட்டிங். இந்த காலத்து பசங்களுக்கு மேபி லாஸ்ட் 5 to 10 இயர்ஸ் ப்ராபப்ளி அந்த பிளேயர்ஸ்க்கு அந்த மாதிரி எக்ஸ்போஷர் இல்லாதனால, T20க்கு எக்ஸ்போஷர் இருந்தனால ஒரு மாதிரி டிங்கி ஷாட்ஸ், கியூட் ஷாட்ஸ்லாம் ஆடுறாங்க. ஆக்சுவல் ஸ்பின் வச்சு நீங்க சொல்ற மாதிரி கேட்ட கேள்விக்கு கொஞ்சம் தவிக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். சார் இந்தியா பாகிஸ்தான் நீங்க எந்த பக்கம் சார்? இந்தியா தான் டெஃபினட்டா. ஏற்கனவே சொல்லிட்டேன் நான், இந்தியா தான் ஃபேவர்டு, ஃபேன்சீடு எல்லாமே சொல்லிக்கலாம் நீங்க டெஃபினட்டா. அன்லஸ் அஃப்கோர்ஸ் பாகிஸ்தான் ராக் அப் அண்ட் ரியலி ஹர்ட் இந்தியா, ஒரு மாதிரி டெமனிகா பிசாஸ் மாதிரி, அதையும் நீங்க ரூல் அவுட்டே பண்ண முடியாது. அதனால நெவர் சே நெவர். கிரிக்கெட்ல வந்து யாருமே அழுத்தம் திருத்தமா சொல்ல முடியாது, விளையாடுறவனே சொல்ல மாட்டான். ஸோ நம்ம வந்து வெறும் ஒரு ஸ்டூடியோவில் உட்காந்து இப்படி ஆகும் அப்படி ஆகும்னு சொல்லி பிரயோஜனமே கிடையாது. பட் டெஃபினட்டாக கோயிங் பை ஃபார்ம், பேப்பர் ஸ்ட்ரென்த்து, இமீடியட் பாஸ்ட் பாகிஸ்தான், அதுக்கப்பாற்பட்ட ஜமானோட இன்ஜுரி, இதெல்லாம் அந்த டோட்டாலிட்டியில் பார்த்தீங்கன்னா இந்தியா ஆர் ஃபேன்சிட் ஃபேவர்டு. நான் ஐ வில் ஈவன் சே 70-30 கூட சொல்லலாம், 65-35 கூட சொல்லலாம் இந்தியாவுக்கு. சார் நேற்று வந்து நம்ம இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன் சார். என்னென்னா வந்து பும்ரா அவங்களோட ஒய்ஃப் சிவானி, அவங்க வந்து சஞ்சனா அவங்க வந்து நிறைய இன்டர்வியூஸ் எடுத்துட்டு இருந்தாங்க வேற வேற கண்ட்ரியோட பிளேயர்ஸ் இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்காக. அப்போ வந்து இந்த மெஹதி ஹசன் மிராஸ்ன்னு சொல்லிட்டு பங்களாதேஷ் ஆல்ரவுண்டர், அவரு உண்மையிலேயே இஸ் அ குட் ஆல்ரவுண்டர். இன்னும் அந்த அவர் வந்து ஒரு விஷயம் சொன்னாரு, இந்த மாதிரி வந்து யாரை பார்த்தா இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபில நீங்க ஒரு பிளேயரை வந்து வாட்ச் அவுட் இவங்க இல்லை அப்படின்னு இது பண்றீங்க அப்படின்னும் போது பும்ரா அப்படின்ற மாதிரி சொன்னாரு. இல்ல அவர் இல்லை, இந்த அவங்களே சொன்னாங்க அவர் இல்லை இந்த இதுல அப்படின்னு சொல்லிட்டு. அவரு மொத்த டீமுக்குமே வந்து பயம் காட்டக்கூடிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு. இதே தான் வந்து ஆஸ்திரேலியால, அதாவது ஆஸ்திரேலியன் மீடியா ஒரு இந்தியன் போலரை இவ்வளோ தூரம் பேசி பார்த்ததே இல்லை. அது இங்கிலாந்துலேயே ஆகட்டும், எல்லா இடத்துலையுமே பும்ரான்ற ஒரு நேம் ஆஸ் ஹி பிகேம் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். இப்பவே இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் சப்ஜெக்டிவ் ஒப்பீனியன் தான், யாருமே அழுத்தம் திருத்தமா சொல்ல முடியாது. ஏர்லியர் ஜென்ரேஷன் கேட்டிங்கன்னா நியூசிலாண்டர் கேட்டிங்கன்னா ரிச்சர்ட் ஜான் ஹேட்லின்னுவாங்க. ஹேட்லியே கேட்டார்னா அவர் டெனிஸ் கீத் லில்லின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்மேன் ஜான் ஸ்னோ சொல்லுவாங்க. வெஸ்ட் இண்டியன்ஸ் கேட்டிங்கன்னா ஆம்ப்ரோஸ் சொல்லுவாங்க. மார்ஷல் யார் மறக்க முடியும்? ஸோ லெஸ் தென் 20ன்ற மாதிரி டெஸ்ட் மேட்ச் ஸ்ட்ரைக்கர் டேல் ஸ்டெயின் என்ன போலர். அவரே கேட்டிங்கன்னா அவர் ஆலன் டானல்டு, ஒயிட் லைட்னிங், அவரை பார்த்தா நம்ம ஸோ எண்ட்லெஸ்ஸாக நம்ம பேசிகிட்டே போகலாம். பட் முக்கியமான விஷயம் என்னன்னா, இது வெரி வெரி சப்ஜெக்டிவ். பட் ஏன் நீங்கள் சொன்னீங்கன்னா ஒரு வைட்டல் பாயிண்ட் சொன்னீங்க, ஆஸ்திரேலியன் மீடியா, நீங்கள் ஆஸ்திரேலியன் மீடியாவுக்கு அப்பாற்பட்டு அவங்க கூட கொஞ்சம் பயஸ்டாக இருப்பான், ஒரு மாதிரி நேரோ மைண்டடாக இருப்பான், விஷன் வேற மாதிரி இருக்கலாமா இருக்கும். பட் கில்கிறிஸ்ட் மாதிரி ஒரு குவாலிட்டி பிளேயர் இங்கே வந்து நம்ம நிறைய பார்த்துருக்கோம். கில்கிறிஸ்ட் ஹைதராபாத் ஆடுக, பஞ்சாப் லீட் பண்ணுங்க, குவாலிட்டி பிளேயர். 96 டைம்ஸ் டெஸ்ட் மேட்ச் ஆடுங்க, 17-18 டெஸ்ட் மேட்ச் 100 அடிச்சிருக்காரு. குவாலிட்டி பிளேயர் ஆடம் கில்கிறிஸ்ட். வேர்ல்ட் கப் 2007ல 100 அடிச்சிருக்காரு ஸ்ரீலங்காவோட. குவாலிட்டி பிளேயர். ஆனால் அவர் என்ன சொன்னார்ன்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் ஆஸ்திரேலியன்ஸே மாதிரி ஷாக் ஆகிட்டாங்க அவர் சொல்றது கேட்டு. அவர் என்ன சொன்னார்னா, டான் பிராட்மன் 99.94 அவர் ஆவரேஜ். லாஸ்ட் கேம் அவர் அவுட் ஆனார் 0ல டெஸ்ட் மேட்ச்ல. எரிக் ஹாலிஸ் போலிங்ல போல்ட் ஆனார் இங்கிலாண்டோட. அந்த கேம்ல அவர் 4 ரன் அடிச்சிருந்தாருன்னா அவர் டெஸ்ட் மேட்ச் ஆவரேஜ் 52 டெஸ்ட்ல 100ன்னாங்க. ஒன் டே ரஞ்சி டிராஃபி மாதிரி அவங்க ஈக்குவலன்ட் ஷீல்டு 4 டே கேம்ல ஒரு ஆவரேஜ் அதுலேயும் 95. அவரை மாதிரி பிளேயரே பும்ராவோட ஆடிந்தான் அந்த ஆவரேஜே வந்திருக்காதுன்ற மாதிரி. இதோட ஒரு டாலர் பிரைஸ், அதுவும் ஒரு ஆஸ்திரேலியன் வாயிலேருந்து வந்துடும், எல்லாருக்கும் ஷாக் ஆயிடுச்சு. ஸோ ஒரு கில்கிறிஸ்ட் மாதிரி ஒரு குவாலிட்டி பிளேயர் ஆஸ்திரேலியா ஒன் டே எல்லாம் லீட் பண்ணுறாரு, சாம்பியன் பிளேயர், 96 கேம் ஆன பிளேயர். கில்கிறிஸ்ட் வந்து ஒரு மாதிரி எமோஷனலா சொல்லுவார்னு யாரும் சொல்ல முடியாது. பட் அது ரியலாவே நிறைய பேரை யோசிக்க வச்சுது. ஸோ அந்த கமெண்ட்டை வச்சு நான் முடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ கில்கிறிஸ்ட் மாதிரி ஒரு பிளேயரு பும்ராவை இப்படி பார்த்து இந்த மாதிரி ஒரு பிரைஸ் கொடுத்துருக்காங்கன்னா அது ஹியூஜ் பிரைஸ். அது விஷயம் எல்லாமையும் கொடுக்கலன்றது தான் என்னோட எசன்ஸ். நான் என்னோட சொல்லி வர்றதுக்கு நான் என்ன முடிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ குவாலிட்டி பிளேயர் தான் பும்ரா, சந்தேகமே இல்லை. எனக்கு அதுல என்ன தோணுச்சுன்னா, ரிக்கி பாண்டிங் ஒரு பாட்காஸ்ட் பார்த்துருந்தேன் சார். அவர் வந்து சொல்லியிருந்தாரு, த டஃபஸ்ட் போலர்ஸ். அவர் ஒரு ஆஸ்திரேலியன் மீடியா கிட்ட பேசும்போது சொல்லுறது டஃபஸ்ட் போலர் யூ பிளேட் அப்படின்னும் போது ஒரு ஆம்ப்ரோஸ் சொல்லியிருந்தாரு, கும்ளே இவங்களெல்லாம் சொல்லியிருந்தாரு. அப்போ வந்து அவங்க சொன்னாங்க, இஃப் பும்ரா நீங்க இல்லை பண்ண, அவர் சொல்லியிருந்தாரு, நான் பும்ரா நான் தான் ஃபர்ஸ்ட் கேப்டன் பண்ணேன். ஐ வாஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஐபிஎல் கேப்டன் 2013-14ல. ஐ வாஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஐபிஎல் கேப்டன். நான் எதிரில் இப்போ ஆடி இருந்தேன்னா ஐ வுட் ஹவ் ஸ்ட்ரகிள்டு பிகாஸ் அவரோட இன்வெர்ட் மூவ்மெண்ட். ஏன்னா நான் வந்து ஃப்ரண்ட் ஃபுட் போவேன், யூ வுட் ஹவ் ட்ரபிள் மீ அப்படின்னும் போது ரிக்கி பாண்டிங்ல இஸ் சம் லெஜண்ட். அவர் அப்படி சொல்றாரு, ஆஸ்திரேலியாவை அத்தனை வேர்ல்டு கப் ஜெயிக்க வச்சாரு. ஸோ அப்படிலாம் சொல்லும் போது இந்தியன் மீடியாவே கொஞ்சம் கம்மியா பேசுறாங்க, ஆனால் அவங்களாம் நிறைய பேசுறாங்க. இல்லை அவங்களாம் வந்து ஒரு தன்னடக்கம் இருக்கு இல்லையா. ரிக்கி பாண்டிங் மாதிரி ஃபோக்கஸ் இருக்கிறச்ச, நான் ஒரு ஆடி டெஸ்ட் மேட்ச் எல்லாம் முடிச்சு நியர்லி 12-13ல ரிட்டையர் ஆகிட்டு இப்பேற்பட்ட பிளேயரு
நீங்கள் சொன்ன மாதிரி எவ்வளோ வேர்ல்ட் கப் வின் பண்ணிருக்காரு, ஒன் டேயாக இருக்கட்டும், டெஸ்ட் மேட்ச் இருக்கட்டும், எவ்வளோ 100 அவர் மாதிரி கொஞ்சம் கடுக்கத்தன தன்னடக்கம் டெஃபினட்டாக இருக்கும் இல்லையா? அவர் போயிட்டு நான் ஆடிப்பேன் ஆடுவேன்னு சொல்ல போகிறதில்ல. ஸோ இட்ஸ் ஆப்வியஸ்லி எங்கே ப்ரைஸ் கொடுக்கணுமோ அவங்க கொடுத்துட்டு தண்ணியும் தாழ்த்திக்கிறாரு. அதுதான் அந்த எசன்ஸ் நம்ம பார்க்கணும். தவிர அதுக்கப்புறப்பட்டு சொன்னது உண்மைதான். ஏன்னா நல்ல குவாலிட்டி போல, ஏன்னா மெரிட்டை வந்து ஒரு மாதிரி அப்ஜெக்டிவாக அனலைஸ் பண்ணுறாரு. ஏன்னா டெல்லி டீமில் இருந்திருக்காரு. ஒரு சவுண்ட் பைட்ஸ் ரொம்ப பியர்சிங்காக அனலிட்டிக்கலாக ரொம்ப அட்டகாசமாக பேசுவார். டெக்னிக்கல் பாயிண்ட்ஸை ரிக்கி பாண்டியா, நம்ம ஸ்ரேயஸ் ஐயரையோ இருக்கட்டும், ரிஷப் பந்த் எல்லாரும் க்ரூம் பண்ணி நர்ச்சர் பண்ணுறாரு. ஸோ நல்ல குவாலிட்டி இண்டிவிஜுவல் தான். பட் நம்ம மெயினாக வந்து மறக்கவும் கூடாது, அது ரிக்கி பாண்டிங்கோட தன்னடக்கத்தை காட்டுறது. அழகாக வந்து எப்படி தான் பெரிய பிளேயர் இல்லை. இந்த கொஸ்டின் வந்து பும்ரா பற்றி, இன்னித்து பும்ரா பற்றின்றதுனால பும்ராவை ஸ்கை அளவுக்கு வான அளவுக்கு புகழ்ந்து பாராட்டியிருக்காரு. தவிர யாருமே ஆனால் நேஷனாலிட்டிஸ் அசைடு டெஃபினட்டாக பும்ரா மேலே குறையே கண்டுபிடிக்கும். ஏன்னா 3 ஃபார்மேட்ஸ்லையும் ரெகுலர். T20 ஒரு மாதிரி போடணும், டெத் ஓவர்ஸ் மிடில் ஓவர்ஸில் போடணும், பவர் பிளேயில் போடணும், எல்லாமே டஃப். ஒன் டேல போடணும், டெத்தில் போடணும். டெஸ்ட் மேட்ச்ல நியூ பாலில் குக்குபரா பாலில் போய் ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ஸில் அவங்களே நோண்டி கொடுத்துட்டாரு. அதுக்கப்பாற்பட்டு கேப்டன்சி வர பண்ணார் அட்டகாசமாக. இங்கே வந்து இங்கிலீஷ் மென்னோட என்ன மாதிரி யார்க்கர் போட்டார். ஸோ அது பிரில்லியன்ட் போலர், ஆல் ஃபார்மேட் போலரு, சந்தேகமே இல்லை. பட் என்னன்னா அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த ஒரு பாடி கேன் டேக் ஒன்லி சோ மச் ஆஃப் ட்ரபிள். அந்த நீஸ், அந்த பவுண்டிங்கு, அந்த பாடி, இந்த பேக் இன்ஜுரினால எப்படி பவுன்ஸ் பேக் பண்ணார். அவர் வந்து காட்டன் வூலில் ரேப் பண்ணி ஒரு ப்ரிசர்வ் பண்ணி ரொம்ப வைட்டல் கேம்ஸ் மாத்திரம் இறக்கி விடணும். அப்போ தான் அவரோட லாஞ்சிவிட்டி கிடைக்கும் நமக்கு. நெக்ஸ்ட் வேர்ல்ட் கப் 27 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ அது வேர்ல்ட் கப் வரலையும் 27 28 இது வரலையும் அவரை ரேப் பண்ணி அழகமாக ப்ரிசர்வ் பண்ணி கன்சர்வ் பண்ணி யூஸ் பண்ணணுன்றதை கெட்டிக்கார்த்தனம். அது ஹோல் ஆஃப் இந்தியா ஐ திங்க். அதனால தான் இந்த டோர்னமெண்ட் கூட அவரை ரஷ் பண்ணாமல் அந்த டெம்டேஷனை ரெசிஸ்ட் பண்ணிட்டு ஆட வைக்கலன்னு நான் நினைக்கிறேன். சார் ரொம்ப நன்றி சார். நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருக்கீங்க, நிறைய அனலைஸ் பண்ணியிருக்கோம், நிறைய விஷயங்களை வந்து ஓப்பன் அப் பண்ணி பேசியிருக்கீங்க. மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் சார். நன்றி சார். நன்றி.